விண்ணளவு சாதனை என்ற தமிழாக்கம் புத்தகத்தை நாகலட்சுமி சண்முகம் எழுதியுள்ளார். 400 பக்கங்களை கொண்டது. இதை பிரெயின் ட்ரேசி எழுதியுள்ளார். இதில் 9 பகுதிகளாக பிரித்துள்ளார். அதில் வாழ்க்கையை கலையாக படைப்போம் என்று முதல் படைப்பில் கூறியுள்ளார். அதில் மன அமைதி மிகவும் முக்கியம். அதுதான் மனிதனின் இயல்பு. மகிழ்ச்சி அனுபவிக்க தேவை என்று கூறுகிறார். சொந்தமாக மகிழ்ச்சி இலக்கு வைத்து நிர்ணயிப்பது கிடையாது. நான் எனக்காக அர்ப்பணிக்க செய்யாமல் வேறு யார் எனக்காக செய்வார்? என்னிடம் இல்லாத மகிழ்ச்சியோ செல்வமோ நான் பிறருக்கு எவ்வாறு கொடுப்பது? ஆகவே பிறரை மகிழ்வதற்கு முன் நான் என்னை மகிழ்வித்துக் கொள்ள வேண்டியது அவசியம் என்று கூறுகிறார். இதில் மற்றொரு பகுதியும் கூறுகிறார். பிறரை மகிழ்வித்து வாழ வைப்பது உள்ளார்ந்த மனம் மகிழ்ச்சி அடையும் என்கிறார். ஆனால் இதில் கவனம் கொள்ளுவது என்ன எனில், அவ்வாறு நாம் மற்றவரை மகிழ்வித்து வாழும்போது அவர்கள் உணர்வால் அவர்கள் தயவால் வாழ்வது போன்று ஒரு தன்மை வரும். அதில் விரக்தி, ஏமாற்றம், இதை சுழற்சியால் நமது கீழே தள்ளவும் வாய்ப்பு உள்ளது. இங்கே என்ன முக்கியம் என்றால் நாம் நம்மை மகிழ்வித்து இருப்பதுதான். இந்த மகிழ்ச்சி எவ்வாறு வருகிறது என்றால் பயம், கோபம், சந்தேகம், குற்ற உணர்வு, வெறுப்பு, கவலை, அழிவுபூர்வமான உணர்ச்சிகள் வெளிப்பாடுதான் இதற்கு காரணம். இவற்றை நீக்கி நாம் மகிழ்வின் திறவுகோல் என்கிறார். இதில் என்ன சங்கடம் என்றால், எதிர்மறை மக்களுக்கு உங்களுக்குள்ள ஈடுபாடு எதிர்மறையுடன் இருப்பதற்கே ஒழிய அவற்றின் இருந்து வெளியே வர தீர்வு வழங்குவது இல்லை என்று. அடுத்து ஆரோக்கியம் மற்றும் ஆற்றலை பற்றி கூறும் பொழுது, நீங்கள் உடலுக்குள் செய்து கொண்டிருக்கும் சில விஷயங்களை நிறுத்தினால் புத்துயிர் பெறலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம். குறிப்பாக உணவு, உடற்பயிற்சி, எடை, இவற்றில் எதை அதிகரிக்கப் போகிறீர்கள், எதை குறைக்கப் போகிறீர்கள் என்று சிந்தித்து செயல்படுங்கள். அப்போது உங்கள் ஆரோக்கியமும் ஆற்றலும் பெருகும். அன்பான உறவுகள் அநேக மகிழ்ச்சிக்கு கேடு விளைவிக்கிறது. 85% இதுதான் காரணம். நீங்கள் மற்றவர் மீது செலுத்தும் அன்பும் அக்கறையும், அதே போல் மற்றவர் மீது உங்கள் மேல் செலுத்தும் அன்பும் அக்கறையுமே இந்த உறவுக்கு காரணம். இவை மகிழ்ச்சியின் வெளிப்பாடு. உங்கள் ஆளுமையின் வெளிப்பட தன்மையே இது. மேற்கூறிய 3ம் 4வது பணம், பொருளாதாரம், இவற்றை பொறுத்தே அமைகிறது. இது மிக முக்கியமானது. இதை அடைய துல்லியமாக தீர்மானித்து செயல்பட வேண்டும். அடுத்து அவர் கூறுவது இலக்குகள், குறிக்கோள்கள். உலகில் முக்கியமான விலை மதிக்க முடியாத பங்களிப்பு நீங்கள் ஆற்றிக்கொண்டிருக்கிறீர்கள் என்ற உணர்வு ஏற்பட வேண்டும். அது மகிழ்ச்சி என்பது படிப்படியாக குறிக்கோளின் வெளிப்பாடு. சுய அறிவும் விழிப்புணர்வும். நீ யார்? குறிப்பிட்ட விதத்தில் சிந்திக்கிறேன் என்று உணர்கின்றீர்கள். உங்களை நீ ஏற்றுக்கொண்டால்தான் பிறர் உங்களை ஏற்றுக்கொள்ளுவர். பிற பகுதிகளிலும் நீங்கள் முன்னேற முடியும். கடைசியாக பரிபூரண மன நிறைவு வேண்டும். உங்களால் அடையக்கூடிய உச்சக்கட்ட நிலையை நீங்கள் அடைந்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற உணர்வு வேண்டும். அடுத்த பகுதியாக மனதை வெற்றி கொள்ளுங்கள் என்று விவரிக்கிறார். அதாவது திட்டமிட தவறுவது தோற்பதற்கு திட்டமிடுவதற்கு சமம் என்கிறார். 3 முக்கியமான வீதிகளை அவர் கூறும்போது, வாழ்க்கை கடினமானது என்றும், நீ யார்? நீதான் பொறுப்பு. உன்னோட தற்போதைய நிலைமைக்கும் வரப்போகும் வாழ்க்கைக்கும் நீயே பொறுப்பு என்று கூறுகிறார். அது மட்டுமல்லாமல் நீ யாராக வேண்டும் என்று கற்றுக்கொண்டு, குறைபாடுகளை உன்னுள்ளே இருக்கின்றன, மனதில் திறமையை வளர்த்துக் கொள்ளும் சில பழக்கங்களை விட்டுவிட வேண்டும். உங்கள் பரிபாரண மனம், ஆழ்மனம்தான் மைய செயல் பகுதி. எந்த ஓர் இலக்கை அடைய நீங்கள் செய்ய வேண்டியவை
நீ சிந்திக்கும், உணரும், நம்பும் விஷயங்கள் வெளியுலகில் நீ மகிழ்ச்சியாக அனுபவிக்க விரும்பும் விஷயங்களை ஒத்திருக்கும் வகையில் பயிற்றுவிப்பதுதான். இதில் அவர் 7 விதிகளை இதிலேயும் குறிப்பிடுகிறார். அதில் பிரபஞ்சத்தின் விதி என்கிறார். அது சிந்தனை, செயல், உளவிதியுடன் இணக்கமாக வாழ்க்கை நன்றாக செல்லும். விதி மாறினால், இதை கடைபிடிக்க தவறினால் வாழ்க்கை உயரலாம், வாழ்க்கை தாழலாம். தெரிந்தும் தெரியாதலும் இணைத்துக் கொள்வது இன்றியமையாதது. நம் செயல், சிந்தனை, விதிகள் ஒன்றுடன் ஒன்று ஒருமுனைப்புடன் செயல்பட வேண்டும் என்று கூறுகிறார். மிக முக்கியமாக தன் கட்டுப்பாட்டில் இல்லாததை மனம், மன அழுத்தம், கவலை, மன இறுக்கம், மனநோய் மூலம் தெரிவிக்கிறது. மற்றவர்கள் கட்டுப்படுத்ததை முழுவதும் தவிர்க்க வேண்டும். நாம் நமக்காக வாழ வேண்டும். நேர்மறையான, நம்பிக்கையான, மகிழ்ச்சியான வாழ்க்கை உங்கள் கட்டுப்பாட்டில் தான் உள்ளது. ஒவ்வொரு சூழ்நிலையை பற்றும் சிந்திக்கும் விதம் உங்கள் உணர்வுகளை தீர்மானிக்கிறது. சுய ஒழுக்கம், சுய தேர்ச்சி, சுய கட்டுப்பாடு உங்கள் சிந்தனையை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள், உங்கள் சூழ்நிலை சிந்திக்கும் விதம் அவ்வாறு உணர செய்கிறது. நீங்கள் உங்களுக்குள் மாற்றம் தேவைப்படின் முதலில் செய்ய வேண்டியது நாம் தான் காரணம், நாம் தான் பொறுப்பு. வேறு வகையில் சிந்தித்தால், வேறு வகையில் செயல்பட்டால் இப்படி நிகழாமல் பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்று உணர்ந்து அதற்கு தக்கவை செய்ய முற்பட வேண்டும். எதிர்மறை உணர்ச்சிகள் உங்களை தூண்டினால் அமைதியாக அந்த இடத்தை விட்டு விலகுங்கள். நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் தானாக வந்துவிடும். அடுத்து காரண காரிய விதி என்று கூறுகிறார். அது வினை விதைத்தவன் வினையை அறுப்பான் என்று கூறுவது போல, நாம் எதை விதைக்கிறோமோ அதே முளைந்து நாம் பயனளிக்கும் என்று கூறுகிறார். ஆகவே நல்ல செயல்களையே செய்து, நல்ல சிந்தனையே செய்து, கவனிப்புடன் தீய செயல்களும் சிந்தனைகளும் நிகழாத வண்ணம் பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்து நம்பிக்கை விதி. நீங்கள் எதையெல்லாம் நம்புகிறீர்களோ அதையெல்லாம் கண்டிப்பாக அடைய முடியும். எதிர்பார்ப்பு விதி என்று அடுத்து கூறுகிறார். இதில் என்ன என்றால், உங்களுக்கு கிடைக்கும் விஷயம் நீங்கள் விரும்பும் விஷயமாக இருக்க வேண்டியதில்லை, ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கும் விஷயமாக இருக்கும். அது தாக்கத்தையும் மனதுக்கு புலப்படாதவாறு உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆகவே நீங்கள் எதிர்பார்ப்பு பாசிட்டிவாக, நன்றாக, வளமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்கிறார். இந்த எதிர்பார்ப்பை நமது வாழ்வில் 4 பேரிடம் நாம் வைத்து இருக்கிறோம். 1, பெற்றோர்கள். அவர்களின் நம்பிக்கை, நம்மை நேர்முறை ஊக்குவிப்பு நம்மை இந்த அளவு ஆக்கியிருக்கிறது. அதே மாதிரி அலுவல்களில் உயர் அதிகாரியும் சக ஊழியர்களும் நம் மீது கொண்டுள்ள எதிர்பார்ப்பின் காரணம் நாம் இப்படி செயல்படுகிறோம். அது மட்டுமல்லாமல் குழந்தைகள் மற்றும் வாழ்க்கை துணை உங்களிடம் இருந்து எதிர்பார்க்கும் ஆற்றலும் ஆளுமையுமே இதற்கு காரணம். கடைசியாக நீங்கள் உங்களிடம் கொண்டுள்ள எதிர்பார்ப்பும் சூழ்நிலையுமே உங்களை வழிவகுக்கும் என்கிறார். அடுத்து ஈர்ப்பு விதியில் அவர் கூறுவது, எண்ணங்களும் நீங்கள் கொண்டுள்ள உணர்ச்சியும் அதன் வேகமும் உங்களை சூழ்நிலையை கவருகிறது. தொடர்பு வெளி என்பது உங்கள் வெளியுலகம் உங்கள் உள் உலகத்தின் பிரதிபலிப்பு. அதாவது உங்கள் எண்ணங்கள், சிந்தனைகள் இவற்றின் வெளிப்பாடே. மனதின் விதி. நீங்கள் எதை பற்றி சிந்திக்கிறீர்களோ அதுவாகவே மாறுகிறீர்கள் என்று கடைசியாக 7 விதிமுறைகளையும் கூறுகிறார். இதற்கான தலைமை திட்டம் உங்களுக்குள் இருக்கும் உள்ளார்ந்த வழிகாட்டுதலும் உங்கள் முழுமையான கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வருவது எப்படி என்பது பற்றியும், முட்டுக்கட்டை தவிர்ப்பது எப்படி என்பது பற்றியும் கவனிப்போம். மனப்போக்கு உங்களுடைய வாழ்க்கையை அணுகும் முறையும் மற்றவர்கள் மேல் நீங்கள் கொண்டுள்ள மனப்போக்கு, நம்பிக்கைகள் உங்களுடைய ஆளுமையை வெளிப்படுத்துகிறது. தலைமை திட்டம் என்ன என்றால், உங்களது சுய கருத்து, அதாவது சுய நியதி, சுய பிம்பம், சுய மதிப்பை கொண்டுள்ளது. சுய மதிப்பு முதலில் நீ உன்னை மதிப்பதும் அன்புடன் இருப்பதும், பிறகு பிறர் உன்னை மதிப்பதும் அன்புடன் இருப்பதும். வெற்றியின் எதிர் விமர்சனம். ஆக்கப்பூர்வமாக அல்லாமல் எதிர்மறை நம்மை கீழே தள்ளும். நீ என்பதற்கு பதில் நான் என்று கூறினால் புரிதலும் மாறுதலும் நிகழும்.
நிராகரிப்பு பெண்களை மனச்சோர்வின் அதிகமாக்கும். ஆண்களோ வேலையில் மேலதிகாரி திருப்தி உழைப்பை அதிகமாக்கி அர்ப்பணிப்பர். வியாபாரத்திலும் அலுவல்களிலும் செழிப்பு அளவுகோல் என்ன தெரியுமா? அது சிரிப்பு, மகிழ்ச்சி. ஊழியர்கள் சிந்திக்கும் விதத்தை அது வளமாக்குகிறது. சுய பிம்பம் என்பது நீங்கள் உங்களுக்குள் உருவாக்கும் பிம்பம். நடத்தையின் மீதும் உங்களை பற்றி சிந்திக்கும் விதத்தின் மீதும் ஆழ்ந்த தாக்கம் உருவாக்குவது. சுய நியதி என்பது பிறரிடம் நீங்கள் மிகவும் மெச்சும் பண்பு, குணநலன்களின் கூட்டு, ஆழமாக விரும்பும் விஷயங்களின் கூட்டு. சுய மதிப்பு தக்க வைத்துக் கொள்ள வாழ்வின் மாபெரும் அச்சுறுத்தல் பயம், அதாவது அன்பின் எதிரி. இந்த பயத்தையும் போக்க சில வழிகளை இங்கே காண்போம். பழக்கம். முயற்சி எடுக்கும் போது வரும் தடைகள், அதாவது உடல் சமச்சீர் நிலை, மனப்போக்கு இறுகி போயிருப்பது, அன்பின் சக்தி, இவற்றை கூடுதல் படுத்த முடியும். சமச்சீர் நிலை என்பது சௌகரியங்களை விட்டு வெளியே வரும்போது உடலை நிலைப்படுத்துவதாகும். அடுத்து மனப்போக்கு இறுகி போயிருப்பது. இதைத்தான் எப்படி செய்யலாம், என்னால் முடியுமா என்று முயற்சி செய்வது. அன்பின் சக்தியாவது அன்பை பெற வேண்டியவர்களிடம் முயலுகிறோம். முயற்சிகள் அன்பு பெறுவதற்கு நமக்குள் இருக்கும் அன்பின் பற்றாக்குறையை ஈடு செய்வதற்காகும். இது பிறரிடம் இருந்து நமக்கு கிடைக்காத போது நாம் நமது மீது அன்பை செலுத்தி அதை ஈடு செய்து கொள்ளவும் முடியும். அடுத்து தூண்டுதல்களின் சக்தி. சுற்றுச்சூழல் உள்ள தூண்டுதல்களை எதிர்மறை மிக்கனவாக உள்ளது. அவற்றை உங்கள் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து மனத்தை பண்படுத்துவது முக்கியம். மனதை சீரமைக்கும் 3 விதிகள்: பழக்க விதி, கடைபிடித்தல் விதி மற்றும் உணர்ச்சி விதி. பழக்க விதி என்பது நியூட்டனின் முதல் விதியானது செயல்படுவது செயல்பட்டு கொண்டே இருக்கும், முயற்சியின்றி மாறாது. நல்ல பழக்கம் சிந்தனை வளம் உருவாக்குவது கடினம், வாழ்வது சுலபம். மோசமான பழக்கம் உருவாக்குவது எளிது, வாழ்வது கடினம். ஆக முடிவு நம்மிடம் உள்ளது. நல்ல பழக்கத்தை உருவாக்கிக் கொள்வது. பிடித்தல் விதி அடிக்கடி என்னும் எண்ணங்களையும் செயல்களையும் மாற்றி புதிய பழக்கங்களை கடைபிடித்தலை கூறுகிறது. உணர்ச்சி விதி அதிகம் கொள்ளப்படும் உணர்ச்சி, அதை நோக்கி பயணிக்கும் விருப்பம். நேர்மறை எண்ணம் இணையும், எதிர்மறை எண்ணம் விளக்கும். ஆக்கப்பூர்வமான எண்ணங்களை கொண்டு மன விதிகளை முடுக்கிவிடும், கவர்ந்து இழுக்கும். வெற்றிக்கான தலைமை திட்டத்தில் மாற்றத்தை காண 3 வழிகளை காணலாம். அவை: விருப்பம், நீங்கள் மாற தயாராக வேண்டும். குறிப்பிட்ட விஷயங்களிலிருந்து விடுபடுவது, அதாவது நிறுத்துவது. ஒரு பழக்கம் வருடங்களாக ஊறி கிடக்கும் பழக்கம் மாற 21 நாட்கள் தேவை. அதில் அமைதியும் பொறுமையும் கடைபிடிக்க வேண்டும். அந்த மாற்றம் எளிமையாகவும் ஆனால் தொடர்ந்து செயல்படுத்தும் முறை வேண்டும். இதற்கான தலைமை திட்டத்தில் உள வாழ்க்கை கட்டுப்படுத்த 7 வழிமுறைகளை கூறுகிறார். அதில் மன காட்சி படைப்பு. எத்தனை முறை விரும்பும் நிகழ்வை சிந்திக்கிறீர்கள்? விரிவாக கற்பனை செய்து பார்க்கிறீர்கள்? எவ்வளவு உணர்ச்சி வெளிப்படுத்துகிறீர்கள்? கால அளவு, எவ்வளவு நேரம் நிலை கொள்ள முடிகிறது? சுய பிரகடனங்கள் நேர்மறை நிகழ்காலத்தில் தனிப்பட்டதாக இருக்க வேண்டும். ஒத்திசைவு வாசகங்களை மீண்டும் மீண்டும் கூறி உற்சாகத்தை அதிகப்படுத்தி, துணிச்சலை அதிகப்படுத்தி, உணர்ச்சிகள் கட்டுப்பாட்டு இவைகளை அதிகரித்து கொண்டே இருங்கள். வாய்விட்டு உறக்க கூறுவது மௌனமாக இருப்பதை விட 2 மடங்கு அதிக பலனளிக்கும். நடித்து பார்த்தல். இலக்கு அடைந்து விட்டது போல், பிறர் மதிப்பது போல், அங்கீகாரம் கொள்வது போல் நேர்மறை உணர்வை நடியுங்கள். மனதிற்கு ஊட்டமளியுங்கள். குறிப்பிட்டவற்றை படி, பார், செயல்படு. சரியான நபருடன் தொடர்பு கொள்க. மற்றவருக்கு கற்றுக் கொடுத்தல் என்பனவையாகும். பல மன செயல்பாடு. இதில் மனதின் பல பகுதிகளை ஒன்றிணைத்து இயக்கப்படுத்தி அதன் மூலம் நாம் வேண்டியவர்களை துரிதமாக ஊக்குவிக்கலாம் பெறுவதற்கு. வெளிமனமானது கட்டளைக்கு கீழ்ப்படிதல், புதிய முயற்சி, சௌகரிய நிலை தேடும். ஒருமுக சிந்தனை. தேவையான விஷயங்களை மட்டும் சிந்திக்க எதிர்மறையின்றி பயன்படும். இதில் நாம் கவனம் கொள்வது என்னவெனில் இடமாற்ற விதி. அதாவது எதிர்மறை சிந்தனைகள் வந்தால் அதை நேர்மறையாக மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும்.
இந்த வெளிமனம் பகுத்தறிவது, சுற்றி நடக்கும் செயல்களை அறிந்து செயல்படுவது, ஒப்பிடுவது, ஆழ்மன உதவியுடன் தீர்மானம் செயல்படுதல் முதலியான ஆகும். மனதை ஐக்கியப்படுத்துவதில் வெளிமனமும் ஆழ்மனமும் எவ்வாறு துரிதப்படுத்துவது என்று கவனிப்போம். உள்ள கட்டுப்பாடு கொள்வது அவசியம். சுய கருத்து மனப்போக்கு உதவுகிறது. ஆழ்மனம் நாம் ஆசுவாசமாக இருக்கும்போது விண்ணப்பங்களை உரையின் நடையில் வைத்து வழிபாடு செய்தலின் மூலம் ஏற்றுக்கொண்டால் உடலும் மனமும் அதற்கு தகுந்தால் போல் உருவாகும். முடிவு அடையும் முன்னரே அடைந்தது போன்ற உணர்வையும் நாம் உணர முடியும். பல மனங்களின் ஐக்கியத்தின் மூலம் செயல்களை சுரிதப்படுத்துதல் விவரமாக காணலாம். நேர்மறை உணர்ச்சியும் ஆசுவாசமும் ஒன்றிணையும் போது ஆழ்மனம் தூண்டப்பட்டு விரைவாக மாற்றம் அடையும். கண்களை மூடி விரும்பும் விளைவை சுயப்பிரகடனம், மனக்காட்சி, உணர்ச்சியுடன் செயல்பட மற்றும் ஒத்திகை செயலை மீண்டும் மீண்டும் கற்பனை பதிவு செய். கூறிக்கொள்ளும் செய்தி, நம்பும் செய்தி, இசையுடனும் ஆழ்ந்த உறக்க நிலை கொண்டு வந்தும் இதை ஊர்ஜிதப்படுத்தி கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் உங்கள் கட்டுப்பாடு இல்லாத கடந்த கால சூழ்நிலைகளை நீங்கள் பலியாடாகிவிட்டதாக எண்ணாமல் சொந்த பரிமாண வளர்ச்சிக்கு துடிப்புடன் பங்கு கொள்ளும் ஒருவராக தூங்குவீர்கள். வாழ்வு மனித குலத்திற்கு ஏதேனும் மாபெரும் பங்களிப்போ உதவுவதோ வடிவமைக்கப்பட்டுள்ளீர்கள். பிறவி பயனடையும் பாதையில் பயணிக்கிறீர்கள். உங்களுக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதை அடைவீர்கள். உங்களுக்கு நீங்களே தடையாக இல்லாதபடி வழியை விட்டு விடுவது உங்கள் முக்கியமான வேலை. 5வது பகுதியாக தலைமை திறமையில் கூறுவது வெற்றிக்கு கொடுக்க வேண்டிய விலை. இதில் நீங்கள் நெடுங்காலம் வேலை செய்ய வேண்டியிருக்கும். பெரும்பாலும் விரக்தி காரணத்துடன் செய்ய வேண்டியிருக்கும். இதில் என்ன என்றால், கொடுக்க வேண்டிய முழு தொகையையும் முன்கூட்டியே கொடுத்து விட வேண்டும். அனைத்தும் மேம்பாடு அடைய வளர்ச்சிக்கும் மாற்றம் தேவை. நீண்ட காலம் ஒரே மாதிரி செல்வதில்லை. மேம்படலாம், சில சமயங்கள் தாழ்வும் படலாம். இலக்கை நிர்ணயித்து கொள்ள தவறுதல் என்பது மக்கள் தங்கள் வாழ்க்கையை தீவிரமாக எடுத்துக்கொள்ளாததும் வாழ்க்கையில் நடப்பவைகளுக்கு பொறுப்பெடுத்துக் கொள்வதில்லை. ஆழமாக குற்ற உணர்வும் தான் மதிப்பற்றவன் என்ற உணர்வும் மேலோங்கி இருத்தலும் காரணம். தெளிவாக இலக்கு வகுக்கும் பெற்றோர் இல்லாததாலும் எவ்வாறு இலக்கு நிர்ணயிக்க வேண்டும் என்ற அறியாமையும் நிராகரிப்பு மற்றும் விமர்சனம் குறித்த பயமும் என்பவை தலைமை திறமை குறைந்தவர்களின் நிலையாகும். இதுவரை பார்த்த திட்டங்களிலும் எண்ணங்களிலும் செயல்முறைப்படுத்துவது எப்படி என்று காணலாம். தீவிரமான ஆழ்விருப்பம், உண்மையிலே என்ன வேண்டும் என்று துல்லியமாக எழுத வேண்டும். பரிபூரண நம்பிக்கை, எழுதி வைத்து முழுமையாக அர்ப்பணிப்பு, நன்மைகளை பட்டியலிடுதல், எங்கு உள்ளோம், எங்கு செல்ல வேண்டும் என்றும் காலக்கேடு நிர்ணயம் செய்து பின்வருவது. முட்டுக்கட்டை பட்டியலிடுதல், கூடுதல் தகவல்களை சேகரிப்பது, தேவைப்படும் ஒத்துழைப்பை நாடுவது, செய்ய வேண்டிய செயல்களை பட்டியலிடுத்து செயல்பட வேண்டியது, மனக்காட்சி காண்பது, விடாமுயற்சி, உறுதியான அர்ப்பணிப்புடன் செயல்படுவது ஆகும். இந்த புத்தகத்திலேயே தலைமை பகுதி இது. வெற்றிக்கான தலைமை சக்தி என்று காணும்போது பேரறிவில் உள்ளது என்றது புரிகிறது. ஆரோக்கியம், மகிழ்ச்சி, செழிவு, ஆழ்மன தகவல்கள். மைக்கேல் ஃபாரடே தூக்கத்தில் கணிதம், அறிவியல் சூத்திரம் எழுதி காட்டினார். அது பின்னாளில் வேக்யூம் டியூப் உருவாக்க உதவியது. நமது எண்ணங்களை ஆழ்மனத்துடன் கொடுத்தால் முடிவில்லா பேரறிவு செயல்படும். தேவையான யோசனை மனதில் பளிச்சிடுவதை உணர்வீர். நான் என்ன நேசிக்கிறேன், என்னால் முடியும், இலக்குகள் மீது சிந்தனையை குவிப்பதுதான் நம் வேலை. உணர்ச்சிகள், கோபம், கவலை, பொறுமை இன்மை, பேரறிவு செயல்பட தேவையான சக்திகளை குறுக்கிடும். ஒரு விஷயம் மனதளவில் தயாராக இல்லை என்றால் தக்க வைத்துக் கொள்ள முடியாது. சுலபமாக போய்விடும். ஒன்றை பயன்படுத்தவில்லை என்றால் இழந்து விடுவீர்கள். இந்த சக்தியை
ஒரு நிகழ்வின் மூலம் காணலாம். அதாவது ஹிட்லர் இங்கிலாந்தை படையெடுத்து உருக்குலைக்கும் போது பாராளுமன்றத்தில் நாம் சரணடைந்து விடுவோம், அமைதி காப்போம் என்று கூறினர். ஆனால் அப்போது முதல்வராக இருந்த சர்ச்சில் நாம் தொடர்ந்து தாக்குப்பிடிப்போம் என்று முடிவெடுத்து தளராமல் இருந்தால் அப்போது ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. ஜப்பான் மீது குண்டு விழுந்ததால் திசைகளே மாறியது. நமது முயற்சிகள் முழு கவனம் செலுத்தணும். துல்லியமாக வேண்டியது எழுத வேண்டும். தகவல் சேகரித்து ஆய்வு செய்து கேள்விகளை கேட்டு அமைதி தோன்றும். செயல்படுத்த தொடர்ந்து உதவும். பிரச்சனை ஏற்படின் அவற்றை விடுத்து வெளிமனதை வேறு இடத்தில் ஈடுபடுத்தி கொண்டு வரும்போது முடிவில்லா பேரறிவு தானே முடிவுக்கு கொண்டு வரும். இந்த பேரறிவை எவ்வாறு தூண்ட முடியும்? ஒன்று, இலக்கின் மீது கொண்டுள்ள வேகமும் ஆழமும் மற்றும் தனிமையை கடைபிடித்தல், மனக்காட்சி மற்றும் இசையுடன் இருத்தலே தூண்டும் செயல்களாகும். அடுத்து, வெற்றிக்கான தலைமை தீர்மானம் என்று 7வது பகுதிக்கு வருகிறோம். நாம் தான் நம் வாழ்க்கையின் முழு பொறுப்பு. கட்டுப்பாடு, சுதந்திரம், நேர்மையான உணர்ச்சிகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். எதிர்மறை உணர்ச்சிகள் மனித இயல்பு தோன்றுவது. எதை நம்புகிறீர்களோ அது அமையும். அதுதான் நம்பிக்கை விதி. எதிர்மறை உணர்ச்சிகளை பட்டினி போட வேண்டும். அவற்றை நமது கட்டுப்பாட்டுக்குள் வைப்பது நமது பொறுப்பு. நியாயப்படுத்த மறுப்பது, தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கொள்வது, அடுத்தவர் நடத்தை உங்கள் மீது ஏற்பட அனுமதியாதே, குறை கூறுதலையும் அனுமதியாதே. இவற்றை மடைமாற்று விதியின் மூலம் நேர்மறை ஆக்கப்பூர்வ எண்ணத்தை நிலைப்படுத்த வேண்டும். எதிர்மறையான உணர்ச்சி வேர்கள் 2: அழிவுபூர்வமான விமர்சனமும் அன்பின்மையும். அன்பு உணர பெற்றோர்கள் அன்பு வைத்து பழக வேண்டும். பெற்றோர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் நேசிப்பதுடன் அவர்கள் குழந்தையையும் நேசிக்க வேண்டும். குற்ற உணர்வுகளை கடப்பதற்கான வழிகள்: தாழ்வு மனப்பான்மை, பேதமை, தாங்களே அழித்து கொள்வர், தவறான விமர்சன வார்த்தைகள், மக்கள் உங்களை பயன்படுத்த அனுமதிப்பது, விமர்சிக்கப்படும் பழி சுமத்தப்பட்டால் மற்றவரிடம் அதை பயன்படுத்துவது, பாதிக்கப்பட்டவரை போல நடந்து கொள்வது இவையாகும். இதிலிருந்து நீங்கள் விடுவித்துக் கொள்ளுங்கள். மற்றோர் கூறுவதை அனுமதிக்காதீர்கள். மற்றோரின் மீது குறை கூறுவதை நிறுத்துங்கள். சிறுமைப்படுத்த சூழ்ச்சியுடன் மற்றவர்களை அனுமதியாதீர்கள். மௌனம், நான் பதிலளிக்க தயாராக இல்லை என்று கூறிவிடுங்கள். என்னை குற்ற உணர்வு கொள்ள முயற்சிக்கிறீர்கள் என்று கீறல் விழுந்த இசைத்தட்டு போல மறுபடியும் கூறுங்கள். மற்றவர்கள் பேசும் கிசுகிசுப்பை உங்கள் காதில் வாங்காதீர்கள். நீங்கள் உங்களை மன்னியுங்கள். மன்னித்தால் மனம் ஆரோக்கியம் அடையும். இவ்வாறு வெற்றிக்கான தீர்மானம் தலைமையாக கொள்ள வேண்டும். அடுத்து 8வதாக வெற்றிக்கு தலைமை இலக்கு காண்போம். இதில் எதிர்மறை உணர்ச்சிகள் ஒருமுறை தூண்டப்பட்டு விட்டால் உங்கள் மனதிற்குள்ளேயோ அல்லது வெளி உலகிலோ வெளிப்படும். நீங்கள் உங்களுக்கு சொந்த மனநல மருத்துவர் ஆகுங்கள். உள்ளிருந்தோ வெளியிலிருந்தோ தூண்டுதல் காரணம் நீங்கள் எடுக்கும் பதில் நடவடிக்கை. ஒன்று, உங்களுக்கு ஏற்படும் விஷயம் அதை தீர்மானிப்பதில்லை. நீங்கள் எடுக்கும் பதில் நடவடிக்கையே அதை தீர்மானிக்கிறது. அது அமைதியாகவும் செயல்படலாம். உலகின் மிக உயர்ந்த விலை உங்கள் வாழ்க்கையில் எது தெரியுமா? 95% உடல் உபாதைகள் உளவியல் ரீதியானவை. உள்ளத்தில் எதிர்மறை உணர்வுகள் தங்காமல் தேங்கிவிடாமல் கவனித்துக் கொள்ளுங்கள். அதற்கான சில வழிமுறைகளை இங்கு காண்போம். மன அழுத்தம் கவலையை உண்டாக்குகிறது. இந்த கவலை 40% அப்படி நடப்பதே இல்லை. 30% அது நடந்து முடிந்து போனவை. 12% ஆரோக்கியம் பெற்றது. 10% முக்கியமற்ற அற்ப விஷயங்களை கொண்டது. 4% நம்மால் எதுவும் செய்ய முடியாது. 4% நம்மால் மாற்றக்கூடியவை.
கவலை தரும் சூழல்களை எழுதுங்கள். மோசமான விளைவு எது என தீர்மானி. ஒருவேளை நிகழ்ந்தால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். மோசமானதை மேம்படுத்த முயலுங்கள். மற்றும் தெளிவான அர்த்தம், குறிக்கோளின்மை, வியாபாரம், மோசமான நேர நிர்வாகம் இவற்றை முன்னுரிமை குறித்து தெளிவு பெற்றால் சரி செய்யலாம். முடிவெடுக்கப்படாத நடவடிக்கைகள் நாம் குறை நிறைகளை ஆராய்ந்து முடிவு செய்ய வேண்டியவை. தோல்வி பயம் இயற்கையானது. துணிச்சலும் பயமற்ற உணர்வுடன் துவக்குங்கள். தோல்வி அடைந்தால் புத்திசாலித்தனத்துடன் மீண்டும் துவக்க இன்னொரு வாய்ப்பு என்று எடுத்துக் கொள்ளுங்கள். நிராகரிப்பு என்பது பயம். உண்மையை எதிர்கொள்ளல் பழக வேண்டும். பிரச்சனைகளை ஏற்பவர்களுக்கு இதய துடிப்பு, சுவாசம், இரத்த அழுத்தம் அதிகரிக்கும். பிரச்சனைகளை எதிர்கொள்பவர்களுக்கு ஆரோக்கியம் கூடும். பிரச்சனைகளை நேர்மறையாக பாரபட்சமின்றி எதிர்கொள்ளுங்கள். வலிமை, தன்னம்பிக்கை, சுயசார்பு வாழ்க்கை துணிச்சலாக எதிர்கொள்ள உதவும். மன அமைதி பெற பகுதியாக நான் மற்றவர்களுடன் பழகும்போது எவ்வாறு நமது தரத்தை உயர்த்தி கொள்வது, நீ யார் என ஏற்றுக்கொள்வது, சுய ஏற்பும் சுய மதிப்பும் அதிகரிக்கும். மற்றவர்களையும் ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும். அவ்வப்போது புன்னகையும் புரிய வேண்டும். விவாதங்களை நிறுத்த வேண்டும். நன்றி மனப்போக்குடன் அவ்வப்போது நன்றி கூறுதல் நல்லது. மனிதனுக்கு ஒப்புதலுக்கான ஏக்கம் உள்ளது. ஆகையால் மற்றவருடன் பழகும் போது முடிந்தவரை ஒப்புதலுக்கு கொடுக்க வேண்டியது அவசியம். ஒருவருடைய செயலுக்கான புகழ்தலும் குறிப்பிட்ட விஷயத்திற்கான புகழ்தலும் மிகவும் இன்றியமையாதது. அதே போல் அவருடைய குணநலங்களை பாராட்டி மெச்சுதல் வேண்டும். கவனத்தை செலுத்துங்கள், பரிவோடு இருங்கள். ஆக உரையாடல்களின் போது கவனம் கொள்ள வேண்டியவைகள், நாம் மற்றவர் மேல் கொண்டுள்ள அல்லது செய்யும் செயலே நம்மையும் வந்தடையும் என்ற எண்ணம் கொள்ளுதல் வேண்டும். உரையாடல்களில் பொதுவாக அனைவரும் விரும்புவது பகிர்ந்து கொள்வது அவர்களுடைய வேலையை பற்றி. அதில் சுவாரஸ்யம் குறையாமல் நீங்கள் எப்படி செய்கிறீர்கள், என்ன வேலை செய்கிறீர்கள், எவ்வாறு அமைகிறது என்று வினவிக் கொண்டிருக்க வேண்டும். அப்போது கவனம் சிதறுவதை கண்டால் நிறுத்திவிட வேண்டும். பொறுமையாக முழுவதும் கேள். ஒருவர் 3 நிமிடம் மேல் தொடர்ந்து பேசினால் அது உரையாடல் அல்ல, ஒருதலை பட்சமானது, மற்றவருக்கு சலிப்பூட்டுவது. தனிப்பட்ட விஷயங்களில் மூக்கை நுழைக்காதீர்கள். அதே போல் உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களில் மூக்க நுழைக்கை அனுமதிக்காதீர்கள். ஒருபோதும் சிந்தனையற்று பேச வேண்டாம். நீங்கள் கூறுவது அவராக இருப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்ற எண்ணத்துடன் கூறுங்கள். மற்றவர்களுடைய கண்ணோட்டம், உணர்வு நியாயமானது என்று நம்புவதை மற்றவருக்கு உணர்த்த தவறாதீர்கள். பொது விஷயங்கள் இதுதான் சரி, சரியல்ல என்று கிடையாது. உங்கள் கண்ணோட்டம் உங்களுடையது. கணவன் மனைவிக்குள் உள்ள பிரச்சனைகளை விவரமாக கூறும்போது அர்ப்பணிப்பு, அநேகமாக பொருள் இது எனது என்று எண்ணம் கொண்டுள்ளனர். இருவரும் நமது என்ற எண்ணம் கொள்வது அவசியம். ஒருவர் மற்றவர் மாற வேண்டும், எனக்கு அவர் இப்படி செய்வது ஒத்துக்கொள்வதாக இல்லை என்ற எண்ணம் கூடாது. யாரும் யாரையும் மாற்ற முயல்வது தேவையற்றது. அவராகவே இருக்கட்டும், அதை ஒத்துக்கொள்வதுதான் சரி. அடுத்தவர் மற்றவர் மேல் பொறாமை கொள்வது, குறைந்த சுய மதிப்பு மற்றும் போதாமை உணர்வு இவற்றிலிருந்து எழுவதுதான் இந்த எதிர்மறை உணர்ச்சியான பொறாமை என்பது. தாம் மதிப்பு மிக்கவரா என்ற கேள்வி, சந்தேகம் எழுந்து கொண்டே இருக்கும். உங்களின் சுய மதிப்பு போதுமான அளவு உயர்ந்திருக்கும் போது, உங்களை போதுமான அளவு நீங்கள் விரும்பும் போதும் மதிக்கும் போதும், எவரொருவர் செய்யும் காரியமும் தனிப்பட்ட மதிப்பை, சந்தேகத்தை உங்களுக்கு எழுப்பாது. அடுத்து சுய பச்சாதாபம். இதில் தங்கள் வாழ்க்கை துணைவர் தங்கள் வேலையில் மும்முரமாக ஈடுபடும் போது தான் தனித்து விடப்பட்டதாக எண்ணுகின்றனர். அப்போது அவர்கள் வேலை செய்வதை நிறுத்துவதற்கோ அல்லது வேறு வேலை எனக்காக செய் என்று கூறுவதையோ செயல்படுகின்றனர். உங்கள் மகிழ்ச்சிக்கு நீங்கள் தான் காரணம், மற்றவர் காரணம் அல்ல. உங்கள் சொந்த இலக்குகளை நிறைவேற்ற
குறித்து மும்முரமாக செயலில் இறங்குவதுதான் இதற்கு சரியான மாற்று மருந்து. அடுத்து எதிர்மறையான எதிர்பார்ப்பு, அதாவது உங்களுக்கு ஏமாற்றம் அல்லது பிடிக்காத ஒன்றை வாழ்க்கை துணை செய்ய போவதாக எதிர்பார்த்து கொண்டிருப்பது. நான் உன் மீது பரிபூரண நம்பிக்கை கொண்டுள்ளேன், நீ செய்யும் திறன் மீது எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது என்று அவரிடம் எப்போதும் தெரிவியுங்கள். திருமணமான புதிதில் கொண்டுள்ள ஒப்புமை சில வருடங்களில் அது குழந்தைகளை கவனிப்பதும் வேலையின் மீது செல்லும் கவனமும் காரணம். அவர்கள் இருவருக்கும் உள்ள காதலும் குறைந்து, உரையாடலும் குறைந்து, சிரிப்பும் குறைந்து காணப்படும். அப்போது அவர்கள் சில நாட்கள் தங்கள் வேலையில் இருந்து விடுப்பு எடுத்து எங்கேனும் சுற்றுலா பயணம் செல்ல வேண்டும். ஒருவருடைய நடவடிக்கையில் ஆர்வம் காட்டுங்கள். இந்த சமயங்களில் உங்களது நேரத்தையும் உணர்ச்சியையும் உறவு வலுப்பட முயற்சிகள் செய்து வலுப்படுத்த வேண்டும். இப்பகுதியில் மனிதன் முதல் 5 வருடங்கள் ஏற்பட்ட அனுபவங்களில் இருந்து மீள்வதற்கு 50 வருடங்கள் எடுத்துக்கொள்கிறான். மனிதனின் தேவை 2. அவை நம்மிடம் உள்ள ஆற்றல்களை முழுமையாக பயன்படுத்துவதற்கான தேவை. மற்றொன்று, நம்மிடம் இருப்பதாக நாம் நினைத்து கொண்டுள்ள பற்றாக்குறை அல்லது போதாமை பூர்த்தி செய்வதற்கான தேவை. அன்பு அரைவனுப்பு பெறாவிட்டால் அன்பை பெற அலைகின்றான், ஆற்றலையும் வளர்த்து கொள்ளாமல். அன்பின் அளவு, தரம் அவன் ஆளுமை, ஆரோக்கியம் நேரடி தொடர்பு கொண்டது. அன்பின் தரம் பாதிப்படைய காரணம் பெற்றோர் தங்களை தாங்களே நேசிப்பதில்லை அல்லது தங்கள் எதிர்பார்ப்பை நிறைவேற்ற குழந்தைகள் இருக்கிறார்கள் என்ற தவறான யோசனை கொண்டிருப்பது. குழந்தைகளின் ஆற்றலை, தனித்துவத்தை ஊக்குவிப்பது பெற்றோரின் பொறுப்பு. பெற்றோர்கள் குழந்தையுடன் பிரச்சனை ஏற்படும் போது என்னிடம் உள்ள எந்த விஷயம் இந்த சூழலை உருவாக்குகிறது என்று சிந்திக்க வேண்டும். பற்றாக்குறை பல உடல் நோய்களுக்கும் மனநோய்களுக்கும் மரணத்திற்கும் கூட காரணமாக அமையும். உணர்ச்சி பூர்வமாக துன்புறும் மக்களும் ஆளுமையின் மீது நீண்டகால தாக்குதல் உள்ளவர்களும் அன்பின் பெறாமை குழந்தைகளுக்கு உண்டாக்குகிறது. குழந்தைகள் செய்யும் சேட்டைகளிலும் குழந்தையை நேசிக்கிறேன், அவன் செயலை நிறுத்த வேண்டும், சரியான காரியம் அல்ல என்று கூறுவதே சரியான மொழி. அவர் நேசிக்கும் வார்த்தையை குழந்தைகள் கேட்கும் போது அவர்களுடைய சுய மதிப்பு, தன்னம்பிக்கை வளர்கிறது. குழந்தைகளின் சிக்கும் போது கண்களால் பார்க்க வேண்டும், முடிந்தவரை அரவணைப்புடன் இருக்க வேண்டும். ஆண்களின் முரட்டுத்தனம் கிடைக்காத ஆண்கள் அரவணைப்பு இல்லாதவர்கள் என்று கருத்து உண்டு. குழந்தைகளுடன் ஒருமித்த கவனமும் தேவை. குழந்தைகளின் புகழ்ச்சி மன ரீதியான ஆரோக்கியத்திற்கும் சுய மதிப்பு உயர்த்துவதற்கும் ஊக்குவிக்கின்றன. அழிவுபூர்வமான விமர்சனங்கள் ஆபத்தானவை. சுயமதிப்பு சுய கருத்தை குறைக்கும். வீட்டு பாடங்களை பார்க்கும் பொழுது முழுமையாக செய்து முடிக்க 10 வயதிற்குள் கற்றுக்கொள்ளாத குழந்தை பின்னாளில் சிறப்பாக செயல்பட முடியாது. வீட்டுப்பாடம் பெற்றோர் முன்னிலையில் அமர்ந்து தொலைக்காட்சி அணைக்கப்பட்டு உதவ முன்வர வேண்டும். குழந்தைகள் கூறும் செய்திகளையும் அபிப்பிராயங்களையும் கவனமுடன் கேட்க வேண்டும். அது அவர்கள் சுய மதிப்பை அதிகமாக்கும். நாம் நல்ல எடுத்துக்காட்டாக குழந்தைகளுக்கு நடந்து காட்ட வேண்டும். குழந்தைகள் பெற்றோர்கள் நடக்கும் வண்ணமே அதிகம் கற்றுக்கொள்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. படித்த இந்த புத்தகம் என்னை மிகவும் கவர்ந்த புத்தகமாகும். இதை கேட்ட அனைத்து வாசகர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இவ்வாறு நான் படித்த கவர்ந்த புத்தகங்களை ஒலிப்பதிவாக்கி பதிவிடுகிறேன். நாங்கள் சப்ஸ்கிரைப் செய்தால் நான் ஒவ்வொரு வாட்டி பதிப்பிடும் போதும் தங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.